السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أوفوا بالعقود. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம், ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த உடன்படிக்கை ஒப்பந்தம் எந்த நிலைமையில் இருக்க வேண்டும், அதை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, முஃமின்களே, அவுஃபு பில் உகூதி, உங்களுடைய உடன்படிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஒப்பந்தங்களை நிறைவேற்றுதல் என்பது ஒவ்வொரு முஸ்லிமிடமும் இருக்க வேண்டிய ஒரு அழகிய அவசிய பண்பாகும் என்பதை நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவது ஒரு உண்மையான முஃமினாக இருந்தால் அந்த மனிதனிடத்தில் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு பண்பாக இந்த பண்பை நமக்கு எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்தி காட்டுகின்றான். இங்கு இறைவன் ஒப்பந்தங்கள் என கூறி எந்த ஒப்பந்தங்களை நாடுகிறான் என்பதில் பலவிதமான கருத்து வேறுபாடுகள் சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கருத்து இவ்வாறு அறிவிக்கப்படுகின்றது. இங்கு அல்லாஹ் 2 ஒப்பந்தங்களை நாடியுள்ளான் அப்படிங்கிறத அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. ஒன்று, அல்லாஹ் அடியானுடன் ஆலமுல் அர்வாஹில் எடுத்துக்கொண்ட ஈமானின் ஒப்பந்தம், ஈமானில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த ஒப்பந்தம். 2வது, ஹலால் ஹராமை பேண வேண்டும் என அவனது திருமறை வசனங்களால் அடியானிடம் எடுத்துக்கொண்ட ஒப்பந்தம் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த 2 விதமான காரணங்களை சொல்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமேயானா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லுவாங்க: உமக்குத்தான் இந்த இடத்தை விற்பேன் என்று கூறிவிட்டு அடுத்தவருக்கு அதிக தொகைக்கு கொடுத்து விடுவது ஒப்பந்தத்தை மீறக்கூடிய ஒரு காரியமாகவும் மோசடி செய்யக்கூடிய ஒரு காரியமாகவும், அதே போன்று திருமண ஒப்பந்தத்திற்கு பிறகு வேறு இடத்தில் முடித்து கொடுப்பதும், இன்ன தேதியில் கடன் தொகையை தந்துவிடுகிறேன் என்று கூறிய பின்பு அந்த தேதியில் எங்காவது தலைமறைவாகி விடுவது, இது போன்ற அனைத்து காரியங்களும் மோசடியினுடைய ஒரு செயலாகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய பொன்மொழியாக இருக்கின்றது. ஆக ஒப்பந்தங்கிறது சரியான முறையில் இருக்கணும். ஒரு மனிதரிடத்தில் இந்த இடத்தை நான் உனக்கு தான் நான் தருவேன் அப்படிங்கிறத உறுதி கூறிவிட்டு உடன்படிக்கை செய்துவிட்டு அடுத்தவர் அதிக தொகை தருகின்றார் என்பதற்காக வேண்டி அந்த ஒப்பந்தத்தை மீறுவது கூட மோசடியினுடைய ஒரு செயலாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும், அதே போன்று வாக்கு கொடுத்த அந்த விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது என்பதை இறைமறை வசனத்தை கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்கிறாங்க. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில் ஒரு குற்றவாளிக்கு தண்டனை நிறைவேற்ற தயாரான பொழுது அவரது கடைசி விருப்பம் கேட்கப்பட்டுச்சு. உம்முடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத கேட்கப்பட்டுச்சு. அந்த மனிதரோ ஒரு குடுவையில் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டார். என்னுடைய கடைசி ஆசை, ஒரு குடுவையில் எனக்கு என்ன செய்யுங்க, தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். தண்ணீர் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அவர் குடிப்பதற்கு அஞ்சினார், கொஞ்சம் பயந்தார். காரணம் கேட்ட பொழுது, குடிக்கும் பொழுது என்னை
வெட்டி விடுவீர்களோ அப்படிங்கிற ஒரு அச்சமாக எனக்கு இருக்கிறது என்பதாக அந்த குற்றவாளி என்ன செஞ்சாரு, தண்ணியை வாங்கிட்டு குடிக்கக்கூடிய நேரத்தில் அச்ச உணர்வோடு என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. அப்படி கேட்கின்ற பொழுது உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நீ தைரியமாக என்ன செய்யலாம், இந்த தண்ணியை குடிக்கலாம். நீங்கள் இந்த தண்ணீரை என்ன செய்யுங்க, தைரியமாக நீங்கள் குடியுங்கள் என்பதாக சொல்லிறாங்க. நீங்கள் இந்த தண்ணீரை குடிக்காதவரை உம்மை வெட்டப்படாது, உமக்கு தண்டனை வழங்கப்படாது என்று சொல்லிடுறாங்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. உடனே அந்த மனிதர், குற்றவாளியாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் அந்த குடுவையை கீழே போட்டு விடுகின்றார். உடைந்து விடுகின்றது. தண்ணீர் எல்லாம் என்ன செய்கின்றது, பூமியில் படர்ந்து அப்படியே பூமி உறிஞ்சி கொண்டது. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, இந்த தண்ணீரை நீர் குடிக்க முடியாமல் செய்து விட்டாய், நான் கொடுத்த வாக்கின்படி உன்னை விடுதலை செய்து விடுகின்றேன் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்களாம். அப்போது வாக்கு கொடுத்தது எப்படி, நீ இந்த தண்ணீரை குடிக்காத வரை உம்மை நான் என்ன செய்ய மாட்டேன், தண்டனை கொடுக்க மாட்டேன், உம்மை வெட்டப்படாது என்பதாக சொன்ன வார்த்தை. அவர் அந்த தண்ணீரை என்ன செய்யலை, குடிக்கலை, பூமியில் ஊற்றிட்டார். ஆனால் அந்த தண்ணீரை அவர் குடிக்காததின் காரணத்தினால் ஒப்பந்தத்தை காப்பாற்றக்கூடியவர்களாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை, உன்னை நான் விடுதலை செய்து விடுகின்றேன். ஏன்னா அந்த தண்ணீரை நீர் குடிக்க முடியாமல் செய்து விட்டாய், அதனால் என்னுடைய வாக்கின்படி நான் என்ன செய்கிறேன், உன்னை விடுதலை செய்து விடுகின்றேன் என்பதாக சொன்னவுடன் அந்த குற்றவாளி, நான் தங்களின் கரத்தில் ஈமான் கொள்கிறேன் என்று முஸ்லிம் ஆகிவிட்டார். அன்பானவர்களே, ஆக ஒப்பந்தங்களை, வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பொழுது உலகில் பசுமையான மாற்றங்கள் ஏற்படுவது நிச்சயம் என்பது இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு தரக்கூடிய ஒரு சிறந்த பாடமாக இருக்கின்றது. ஒப்பந்தத்தை மீறுகின்ற பொழுதுதான் சில தவறுகள் நடப்பதற்கு காரணமாகி விடுகின்றது. அதே ஒப்பந்தத்தை சரியான முறையில் நிறைவேற்றினா அங்கே மகிழ்ச்சியும் பசுமையும் ஏற்படும், எல்லா விதமான ஈமானியத்தான தன்மையும் ஏற்படும். அப்படிங்கிறது இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் பேணி வாழும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து எல்லா விதத்திலும் ஒப்பந்தத்தை பேணக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.